ஹாய் எவ்ரி ஒன், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ஸோ என்சிஆர்டி சிலபஸில் இருக்கிறோம் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் சாப்டர் 2ல் நம்ம எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் ஆல்ரெடி நம்ம புக் பேக், அதாவது இந்த சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணிட்டு இருப்போம். இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளமை பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 2.4, அதாவது 4th ப்ராப்ளம். எழுதிட்டேன், மொக்க வாங்கிட்டேனோ? ஓகே ரன் ரைட். ஸோ 2.4. ஸோ கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின் தான். ஸோ இந்த கொஷினை ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்டை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதுக்கு கேல்குலேஷன் கிடையாது, எதுவுமே இல்லை. வெறும் நமக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சதுன்னா இந்த ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட், அதுக்கப்புறம் நம்ம கொஷினுக்குள்ளே போயிட்டு ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எம்டி கிரவுண்டுப்பா, சரி, எம்டி கிரவுண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கிரவுண்டில் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஒரு டீமை செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுப்போம் இல்லையா? ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆள், இந்த எம்டி கிரவுண்டில் ஃபஸ்ட்டு ஒரு ஆள் வரான் இல்லையா? ஒரு ஆள் வந்து நிற்கிறான். இப்போ இவனை எதிர்க்கிறதுக்கு யாருன்னா இருக்கிறாங்களா? யாருமே இல்லை. ஏன்னா இந்த கிரவுண்டில் இவன் மட்டும்தான் இருக்கிறான், இவனை எதிர்க்கிறதுக்கு யாருமே கிடையாது. இப்போ இன்னொருத்தன் வர்றான் இல்லையா? இன்னொருத்தன் வரான் அப்படின்னா இவனை எதிர்க்கிறதுக்கு இவன் கண்டிப்பாக இருப்பான், இல்லை இவனை எதிர்க்கிறதுக்கு கண்டிப்பாக இவன் இருப்பான். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் இல்லையா? இப்போ மூணாவதாக ஒருத்தன் வர்றான்னு வச்சுப்போம், சரியா? மூணாவதாக ஒருத்தன் வர்றான். இப்போ மூணாவதாக ஒரு ஆள் வரும்போது இப்போ பாருங்க, இவனை எதிர்க்க இவன் இருக்கிறான், இவனை எதிர்க்க இவனும் இருக்கான் இல்லையா? இப்போ நாலாவதாக ஒருத்தன் வர்றான்னு வச்சுப்போம். இப்போ நாலாவதாக ஒருத்தன் வர்றான்னா இந்த நாலாவதாக இருக்கிற ஒரு ஆளை எதிர்க்க இவனும் இருப்பான், இவனும் இருப்பான், இவனுமே இருப்பான். இப்போ அஞ்சாவதாக ஒருத்தன் வர்றான். அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங். அஞ்சாவதாக ஒருத்தன் வர்றான். இப்போ இவனை எதிர்க்கிறவன் யாரெல்லாம்? 1 2 3 4, இவங்க எல்லாருமே எதிர்ப்பாங்க இல்லையா? இதுதான் வந்து சிம்பிளான ஒரு கான்செப்ட். இப்போ நம்ம இந்த கொஷினில் இந்த ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய கொஷினை நான் என்னன்னு படிக்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிடும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கான்செப்டே, சரியா? ஸோ லெட் மீ ஃபர்ஸ்ட் ரீட் த கொஸ்டின். ஸோ நல்லா கவனிங்க, ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் கான்செப்ட். ஆமாம், உண்மையாக தான். ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 4 சார்ஜஸ்ப்பா. 4 சார்ஜஸ் ஆர் அரேஞ்ச்ட் அட் த கார்னர் ஆஃப் த ஸ்கொயர் ABCD. ஸோ லெட் மீ ட்ரா த ஸ்கொயர் ஃபர்ஸ்ட். அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான், ஒன்றுமே இல்லை ப்ராப்ளம், சரியா? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளம்லாம் மேபி நமக்கு கேல்குலேஷன் போயிருக்கலாம், பட் இது அப்படிலாம் கிடையாது, ரைட்? ஸோ ஒரு ஸ்கொயர் ABCD கார்னர்ஸ் நான் நேம் பண்ணிட்டேன். என்ன சொல்கிறாங்க? 4 சார்ஜஸ் ஆர் அரேஞ்ச்ட் அட் த கார்னர் ஆஃப் த ஸ்கொயர் ABCD ஆஃப் சைடு D. அப்போ இது D, இது D, இது D, இதுவும் D தான். கண்டிப்பாக எல்லாமே சேம் தான் இல்லையா? சரி, இப்போ என்ன சொல்கிறாங்க? 4 சார்ஜ். லெட் மீ சே, ஒன்று வந்து ப்ளஸ் Q, மைனஸ் Q, அண்ட் அகெயின் ப்ளஸ் Q, அண்ட் அகெயின் மைனஸ் Q. இந்த மாதிரி ஒரு 4 சார்ஜ் இருக்குது. சரிப்பா, என்ன கேட்குறாங்க முதல்ல அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபைண்ட் த ஒர்க் ரெக்வயர்டு. ஒர்க் அப்படின்னா நமக்கு தெரியுமே, ஒர்க் விச் இஸ் நத்திங் பட் அந்த சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல், ஆர் வி கேன் சே சிம்பிளி Q டைம்ஸ் V. இதுதான் வந்து நம்ம ஒர்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா? நமக்கு தெரியும். அப்போ என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த ஒர்க் ரெக்வயர்ட் டு புட் டுகெதர் திஸ் அரேஞ்ச்மெண்ட். இந்த அரேஞ்ச்மெண்ட், இந்த 4 சார்ஜுமே இந்த ஸ்கொயர் அப்படின்ற ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் நான் பிளேஸ் பண்ணும்போது இது இருக்கக்கூடிய மொத்த ஒர்க், தேர் ஆஸ்கிங் த டோட்டல் ஒர்க், சரியா? என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டாவதாக ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அந்த ரெண்டாவது கேள்வி நம்ம இந்த முதல் கேள்வியை சால்வ் பண்ணிட்ட பிறகு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதுதான் அரேஞ்ச்மெண்ட்டுப்பா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நீங்களே பாருங்க, அது உங்களுக்கே புரிஞ்சிடும், ரைட்? ஸோ இப்போ என்ன போகிறோம், இந்த ஃபஸ்ட்டு சார்ஜ் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு சார்ஜை நான் இங்கே கொண்டு வந்து எடுத்துகிட்டு வர்றேன், அதாவது A அப்படின்ற ஒரு பாயிண்டில் இந்த ஃபஸ்ட்டு சார்ஜை நான் பிளேஸ் பண்ண போகிறேன். இங்கே ஃபஸ்ட்டு சார்ஜை நான் பிளேஸ் பண்ணிட்டேன்ப்பா. சரி, என்னது? ப்ளஸ் சார்ஜ், அதாவது ப்ளஸ் Q. இப்போ இவனை எதிர்க்க யார் இருக்கா? இவன் யாருக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணணும்? யாருமே இல்லை. இந்த 4 கார்னரில் இவன் மட்டும்தான் இருக்கான். அப்போது சிம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, ரைட் அட் A, ரைட் அட் A, ரைட் ஒர்க் என்னது? W which is equal to Q times V. சரியா? இவனை எதிர்க்கிறதுக்கு யாருமே கிடையாது.
அப்போ there is no potential இல்லையா? அப்போ இங்கே பொட்டன்ஷியலே கிடையாது. ஸோ the work done to be 0. இது முதல் விஷயம் அங்கே நம்ம பார்த்துட்டோம். இப்போ பாருங்க இப்போ பாயிண்ட் பி இல்லையா, இந்த ஸ்கொயருடைய பாயிண்ட் பி அந்த கார்னரில் நான் இன்னொரு சார்ஜை கொண்டு வரேன். இப்போ இது உங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்போ இன்னொரு சார்ஜ் அது என்ன மைனஸ் கியூன்னு வச்சுப்போம். சரியா? மைனஸ் கியூ அப்படின்ற ஒரு சார்ஜை நான் இங்கே கொண்டு வரும்போது இந்த மைனஸ் கியூவை எதிர்க்கிறது யாரு? இந்த ஏ இல்லையா? அப்போ இந்த மைனஸ் கியூவை எதிர்க்கிறது யாரு? இந்த பாயிண்ட் ஏல இருக்கக்கூடிய அந்த பிளஸ் சார்ஜ். அப்போ there is some potential. அப்போ இங்கே பொட்டன்ஷியல் டெவலப் ஆகுது. கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன இருக்கும்? ஒர்க் இருக்கும் இல்லையா? அப்போ அட் பி இப்போ நீங்களே பாருங்க. இப்போ இதெல்லாம் நீங்களே சொன்னது தான், நான் எதுவுமே சொல்லலப்பா. ரைட்? அட் பி இதனுடைய ஒர்க் என்ன சொல்லலாம்? W which is equal to Q times V. என்ன Q? எந்த சார்ஜ் மேலே இது நடக்குது இந்த ஒர்க்? இந்த சார்ஜ் மேலே. அப்போ மைனஸ் Q அப்படின்ற ஒரு சார்ஜில் சம் பொட்டன்ஷியல் இருக்குது. அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் யார் கொடுக்குறா? இவர் கொடுக்குறாரு இல்லையா? அப்போ இது எப்படி எழுதலாம்? அப்போது இந்த சார்ஜ் மேலே இவர் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாரு. அப்போ என்ன சொல்லலாம்? ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா பொட்டன்ஷியல் விச் இஸ் ஈக்குவல் டு K times Q by R இல்லையா? K times Q by R. K அப்படின்றது என்ன? 1/4 epsilon which is nothing but 9 × 10⁹. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, நம்ம இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறது கிடையாது. அப்போ K அப்படின்றது கான்ஸ்டன்ட். ஸோ நமக்கு தெரியும். Q அப்படின்றது எந்த சார்ஜ் மேலே என்ன நடக்குது. அப்போ இதில் என்ன சார்ஜ்? மைனஸ் Q. அப்போது இந்த சார்ஜுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன? கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குப்பா, D தான். சரி, அது இப்போ நான் அதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ என்ன சொல்லலாம்? இங்கே ஒர்க் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லலாம்? இந்த V இது இன்டு Q, இந்த Q இல்லையா? இந்த Q இது இன்டு இந்த பொட்டன்ஷியல். ரைட்? ஸோ அந்த ப்ளஸ் நான் ஜஸ்ட் Q அப்படின்னு எழுதியிருக்கிறேன். அப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா KQ² by R. சரியா? அப்போ பாருங்க, இந்த மைனஸ் Q அதாவது அட் பாயிண்ட் பியில் யார் கொடுக்குறா? டியூ டு ஏ. அப்போ என்ன சொல்லலாம்? மைனஸ் Q அந்த K டைம்ஸ் KQ by R. அந்த Q என்ன? இந்த Q. ரைட்டா? ஸோ Q by R. அப்போ எப்படி சொல்லலாம் பாருங்க, KQ by R. அப்போ சிம்பிளாக நம்ம எப்படி எழுதலாம்? மைனஸ் Q² எழுதலாமா? அதுக்கு முன்னாடி அந்த K எழுதிடுவோமே. அப்போ K கோச்சு பாப்பில். அப்போது எஸ் எழுதிக்கலாம். மைனஸ் KQ² by R. R அப்படின்றது இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ். ஸோ சொல்லியிருக்கிறாங்க D. அவ்வளோதான்ப்பா. இதில் எதனா சந்தேகம் இருக்கா? இல்லை. ஸோ இப்போ அட் C, இப்போ இது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ரைட்? ஸோ அதுதான் கேட்டிருக்கிறாங்க இல்லையா? அட் C. ஸோ அட் C அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மூணாவதாக ஒரு சார்ஜை கொண்டு வர்றோம். இவர் இந்த சார்ஜை நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? ப்ளஸ் Qன்னு வச்சுப்போம். அப்போ ப்ளஸ் Q அப்படின்ற ஒரு சார்ஜ் மேலே நீங்கள் சொல்லுங்கள், யாரெல்லாம் ஃபோர்ஸ் கொடுப்பா? ஒன்று இவர் கொடுப்பாரு, இன்னொருத்தர் பார்த்தோன்னா இவரும் இவர் மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுப்பாரு இல்லையா? அப்போ இவரை எதிர்க்கிறது இவங்க ரெண்டு பேர். அப்போ இவங்க ரெண்டு பேர் யார்? மைனஸ் சார்ஜ், அதாவது மைனஸ் Q ப்ளஸ் Q. அப்போ இதுதான். அப்போ இந்த சார்ஜ் மேலே இவங்க ரெண்டு பேரும் ஒரு அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் கொடுக்குறாங்க, சம்திங் அகெயின்ஸ்ட் இல்லையா? ஸோ அப்போ அட் C அப்படின்னு சொல்லும்போது W which is equal to Q times V. there is no change. ரைட்? இப்போ எந்த சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜில், அப்போ Q அப்படின்ற ஒரு சார்ஜில் மைனஸ் Qவும் ப்ளஸ் Qவும். அப்போ ரொம்ப சிம்பிளாக நம்ம அந்த K டைம்ஸில் எழுதிட்டோம்னா நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம முதல்ல எழுதுவோம். இது ரெண்டுத்தையும் எழுதும்போது Q நம்ம இங்கே இது எப்படி சொல்லலாம்? KQ² by R அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இந்த ரெண்டு சார்ஜ். ஸோ அதை நான் அப்படியே டேரெக்டாக எழுதிடுறேனே. அப்போ இந்த ரெண்டு சார்ஜுக்கு எப்படி சொல்லலாம்? இது ப்ளஸ் Q, இது மைனஸ் Q. ஸோ மைனஸ் Q². புரியுதா? அதாவது Q. அப்போ என்ன சொல்லலாம்? Q² மைனஸ். அப்போது என்ன சொல்கிறேன் பாருங்கள், மைனஸ் Q². ரைட்? அண்ட் வி ஹேவ் K ஆல்சோ, அதை மறக்கக்கூடாது. K. அப்போ இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னப்பா? அது D தான். அப்போது பை D ப்ளஸ் இந்த சார்ஜ் அதுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குதே
ரைட். ஐம் கோயிங் டு டூ சம் ஒர்க். அப்போ இந்த சார்ஜ் இது மேலே கொடுக்கக்கூடிய அந்த ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த சார்ஜ் இந்த சார்ஜ். அப்போ இது q இது q ஸ்கொயர். அப்போ kq ஸ்கொயர் by r in a distance between these two charges. This is nothing but diagonal. அப்போ நமக்கே தெரியும் √2 into d. இது வந்து நமக்கு தெரியும் ஒரு ஸ்கொயருடைய டயகனல் வந்து √2d. d is nothing but the distance. ஸோ இது அந்த சைட்ஸ் இல்லையா. ஸோ அப்போ என்ன சொல்லலாம், ப்ளஸ் சார்ஜ் ஸோ q ஸ்கொயர் k பை அதனுடைய டிஸ்டன்ஸ் என்ன d√2 அப்படின்னு எழுதிக்கிறேன் நான். எல்லாமே சேம் தான், முடிஞ்சதுப்பா. இப்போ அடுத்து பாரு, அட் டி எங்கே இருக்கு, இங்கே இருக்காருப்பா. இப்போது ஃபோர்த்து சார்ஜ் என்ன -q. அப்போ -q அப்படின்ற ஒரு சார்ஜ் நான் இப்போ கொண்டு வரேன். இப்போ நீங்களே சொல்லுங்கள், -q அப்படின்ற ஒரு சார்ஜ் கொண்டு வரும்போது இவங்க 3 பேருமே எதிர்ப்பாங்க. அப்போ there is some work. என்ன, இவரு ஒன்று எதிர்ப்பார், இவரு ஒன்று எதிர்ப்பார், இவரும் ஒன்று எதிர்ப்பார். அப்புறம் நம்ம ரொம்ப சிம்பிளாக இது 3த்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ let us say work which is equal to q times v which is equal to இந்த சார்ஜ் இந்த சார்ஜ் இந்த சார்ஜ் இந்த சார்ஜ் இந்த சார்ஜ் இந்த, நீ எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டோன்னா எல்லாமே நம்ம ஆட் தான் பண்ண போகிறோம். ஸோ தெர் இஸ் நோ ரூல் இப்படி தான் நீ போகணும் அப்படின்லாம் கிடையாது. சரியா? ஸோ லெட் அஸ் டூ. அப்போ இந்த சார்ஜும் இந்த சார்ஜும், இது மைனஸ் இது ப்ளஸ். அப்போ -q ஸ்கொயர். அப்போ -q ஸ்கொயர் k அப்படின்றது கான்ஸ்டன்ட்டு பை என்ன, இதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன, அதே d தான். அப்போ நான் இதை எழுதிடுறேன் d ப்ளஸ். சரியா? ப்ளஸ். அடுத்து என்ன, இந்த சார்ஜும் இந்த சார்ஜும் எடுப்போம். அப்போ என்ன, இதுவும் -q ஸ்கொயர் தான். அப்போது இது ப்ளஸ் எடுத்துட்டு -q ஸ்கொயர் k பை அதனுடைய டிஸ்டன்ஸ் என்ன, சேம் d இல்லையா. அதனுடைய டிஸ்டன்ஸும் d தான்ப்பா. இப்போது இந்த சார்ஜ் இது முடிஞ்சு போச்சு. அப்போ இது இருக்குது. அப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் என்ன, டயகனல் d√2 ஆர் √2d எப்படிப்பட்டாலும் சரி தான். அப்போ இதை என்ன சொல்லலாம், இது -q அதுவும் -q, that becomes +q ஸ்கொயர் k பை d√2. இதில் நமக்கு எந்த கஷ்டமும் கிடையாது இல்லையா. அப்போ இந்த டோட்டல் ஒர்க், டோட்டல் மொத்தம் 4 சார்ஜுக்கு அதுதான் கேட்குறாங்க இல்லையா. அப்போ டோட்டல் ஒர்க், லெட் மீ ரைட் ஹியர் ஒர்க் டோட்டல் எல்லாத்தையும் ஆட் பண்ணப்பா. ஸோ ஃபஸ்ட்டில் என்ன, 0 ரைட். ஸோ 0 மிச்சம் இருக்கிறது என்ன, இது எல்லாமே இருக்குப்பா. பாருங்களேன், kq ஸ்கொயர் பை d, kq ஸ்கொயர் பை d, kq ஸ்கொயர் பை d, kq ஸ்கொயர் பை d, kq எல்லாமே இப்படியே இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம், இது எல்லாத்துலேயுமே நான் ஒரு டேர்மை மட்டும் கான்சன்ட்ரேட் எடுத்துடுறேன். ஸோ லெட் அஸ் மேக் த ப்ராப்ளம் சிம்பிள். பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸு, இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ். அப்போ நான் என்ன சொல்ல போகிறேன், மைனஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ மைனஸை நம்ம காமனாக எடுத்துப்போம். மைனஸ் எல்லா நியூமரேட்டர்லையுமே q ஸ்கொயர் இருக்குது, எல்லா நியூமரேட்டர்லையுமே கேவும் இருக்குது, எல்லா நியூமரேட்டர்லையுமே டியும் இருக்குது. இது எல்லாத்தையும் காமனாக தூக்கிட்டேன். மிச்சம் இருக்கிறத மட்டும் எழுதுவோம். பார்த்தோன்னா 0, அது கன்சிடரே கிடையாது. அப்போ இங்கே நமக்கு என்ன இருக்குது, இதுவும் எடுத்தாச்சு, இதுவும் எடுத்தாச்சு, இதுவும் எடுத்தாச்சு. மிச்சம் இருக்கிறது இது மைனஸு. ஸோ அதையும் வெளியே எடுத்துட்டோம். அப்போ தட் பிகம்ஸ் +1. எதுவுமே இல்லை, 1. தென் எனக்கு இங்கே மைனஸ் எடுத்தாச்சு. ஸோ ரிமைனிங் என்ன, +1. ஏன்னா மைனஸோடு தான் எடுத்துருக்கிறேன். அப்போ திஸ் பிகம்ஸ் +1. இது உள்ள மட்டையில் பண்ணும்போது q ஸ்கொயர் k பை d மைனஸில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா -q ஸ்கொயர் k பை d வந்துருச்சு. இங்கே என்ன சொல்லிவிட்டேன், மைனஸ் வெளியே எடுத்துறேன். ஸோ திஸ் பிகம்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ நான் என்ன சொல்லிட்டேன், q ஸ்கொயர் k பை d, q ஸ்கொயர் k பை d. அப்போ √2 இருக்குது, 1/√2. சிம்பிளாக தானே இருக்குது. எஸ், இதில் பாருங்கள், இதுலேயுமே நான் -q ஸ்கொயர் k பை d எடுத்தாச்சு. அப்போ இங்கே நான் மைனஸ் எடுத்துட்டேன். அப்போ திஸ் பிகம்ஸ் +1. இதுவும் அதே தான். அப்போ அதுவும் +1 தான். யா, இங்கே பாரு, நான் மைனஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ திஸ் பிகம்ஸ் மைனஸ். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் q ஸ்கொயர் k d, q ஸ்கொயர் k d எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஸோ அப்போ ரிமைனிங் எனக்கு 1/√2.
அவ்வளோதான். இது நமக்கு கஷ்டமா? அதில் ஒரு ப்ராப்ளமே கிடையாது இல்லையா? சரி, இப்போ பாருங்கள் 1 1 1 1 எல்லாமே ப்ளஸில் இருக்குது. ஸோ வி கேன் ஆட் சிம்பிளி. இது இந்த டேர்ம் அப்படியே வச்சுருக்கலாம், இல்லை நம்ம எழுதிவோமே, எதுக்கு அதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு சின்ன சேஞ்சிங். ஸோ கே கியூ ஸ்கொயர் பை டி, ரெண்டுமே சேம் தான். இந்த கே முன்னாடி போட்டிருக்கிறேன், கே முன்னாடி போட்டிருக்கிறேன், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 4 மைனஸ் ஆர் ப்ளஸ் வாட் எவர் இட் இஸ். ஸோ இந்த மைனஸ் 1/√2 மைனஸ் 1/√2 இது ரெண்டுத்துலேருந்து நல்லா கவனிங்க. மைனஸ் 1/√2 மைனஸ் 1/√2 இந்த இடத்துல இருந்து நான் மைனஸை காமன் எடுத்துட்டேன்னா எனக்கு எப்படி இருக்கும்? 1/√2 ப்ளஸ் 1/√2. கரெக்டாக? இதை எப்படி எழுதுவோம்? மைனஸ் டினாமினேட்டர் சேம், ஸோ √2, நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணுறோம் 2. இந்த 2வை நம்ம எப்படி சொல்லலாம்? இந்த மைனஸ் இருக்குது, மைனஸ் இந்த 2வை √2 இன்ட்டு √2 இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் தட் பிகம்ஸ் 2. அதை நான் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கிறேன் பை இந்த √2. அப்போ ஒரு √2வும் ஒரு √2வும் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ மிச்சம் என்ன இருக்குது? மைனஸ் √2. அப்போது மைனஸ் எழுதிட்டேன் √2 முடிஞ்சது. அப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த டோட்டல் ஒர்க் டன் இல்லையா? பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக இது புரியும். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, a charge Q0 is brought to the center of the square. அப்போ இந்த ஸ்கொயருக்கு சென்டரில் ஒரு சார்ஜ் கொண்டு வர்றேன், அதை நான் என்ன சொல்லிட்டேன்? Q0 அப்படின்னு சொல்லிட்டேன், Q0ன்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன கேட்குறாங்க? the 4 charges being held fixed at the corner. இப்போ இது கண்டிப்பாக அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க அந்த சார்ஜ். அப்போது இந்த Q0 அப்படின்ற ஒரு சார்ஜ் சென்டர் ஆஃப் த ஸ்கொயர் E அப்படின்ற ஒரு பிளேஸில் நான் வைக்கிறேன் அப்படின்னா என்ன கேட்குறாங்க? ஹவு மச் எக்ஸ்ட்ரா ஒர்க் இஸ் நீடட், எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சேம் தான், நம்ம என்ன சொல்லலாம்? ஒர்க் விச் இஸ் ஈக்குவல் டு Q டைம்ஸ் V. இந்த Q என்ன? இந்த சார்ஜ். அப்போ அது என்ன? Q0. அப்போ V என்ன? பொட்டென்ஷியல். அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் ஆஃப் ஆல் த 4 சார்ஜஸ் ABCD, ரைட்? ஸோ ப்ளஸ் Q மைனஸ் Q ப்ளஸ் Q மைனஸ் Q. நமக்கு என்ன தெரியும்? அது அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இதில் ஒரு சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ இந்த சார்ஜ் வந்து ப்ளஸ்ன்னு சொல்லியாச்சு, ஒரு அப்படி சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் வருவோம். ஸோ இந்த சார்ஜும் ப்ளஸ்ஸு, இந்த சார்ஜும் ப்ளஸ். அப்போ இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் அந்த ரிப்பல்சிவ் இந்த பக்கம், ரைட்? அப்போ இது ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ஸு. ஸோ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் இந்த பக்கம், சரியா? இது மைனஸ் Q, இது ப்ளஸ் Q, அப்போது அட்ராக்ஷன். இது ப்ளஸ் Q, இது மைனஸ் Q, அப்போ அட்ராக்ஷன். பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆப்போசிட் டைரக்ஷன். இந்த இதை இவர் கேன்சல் பண்ணிடுவார், இந்த இதை இவர் கேன்சல் பண்ணிடுவார். அப்போ என்ன ஆகுது? அந்த சென்டர் E அப்படின்ற ஒரு பாயிண்டில் நான் Q0 அப்படின்னு ஒரு சார்ஜ் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய அந்த 4 சார்ஜ் ஒவ்வொன்றும் கேன்சல் பண்ணிடுச்சு. ஸோ ஒர்க் டன் இஸ் ஜீரோ இல்லையா? சிம்பிளாக முடிஞ்சு போச்சு கான்செப்ட். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ரைட்? பொறுமையாக பாருங்கள். டவுட்ஸ் எதுனா இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.